அத்தை நான் இங்கே இருக்கேன் அத்தை. ஆமாத்த அங்க போய் யோசிச்சு பார்த்தனா நீங்க இங்கே இரு நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னீங்களா அது எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சுட்ட அதனால வந்துட்டேன். அப்புறம் நாங்க இருக்கிறதுனால நீங்க சாப்பாடு வேற கொடுத்து விடுறீங்களா நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா அந்த மாதிரிலாம் செய்வேன்னு நினைச்ச உடனே எனக்கு கஷ்டமா இருக்குதே அதனால தான் உங்க கூட இருக்கலான்னு வந்துட்டேன். ஏத்தே சரோஜாவை சுத்தி கொசு மருந்து அடிக்க புரியலோ நீங்க எனக்கு நல்லதான் செய்வீன்னு எனக்கு நல்லா தெரியும் தேய். நான் தான் கொஞ்சம் பயந்துட்டேன். சரிம்மா மார்மாவளே நீ பயப்படாத. அத்தை உன் பக்கத்துல இருக்கும்போது நீ எதுவுமே நெருங்காது. சரி தேய். சரோஜா பாமா ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. ரூம் நல்லா சுத்தம் பண்ணி போட்டுக்கேம்மா போ. சரி தேய். நான் இனி கொஞ்சம் கடைக்கு போறேன் தேய். அதான் 4 மாசம் ஆயிட்டுல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பிள்ளை கடைக்கு வரைக்கும் சும்மா இரு. இல்ல தேய் கடையில இப்போ சரியா வியாபாரமே இல்லையா பழைய மாதிரி ருசி இல்லைன்னு எல்லாரும் சொல்லி ஆகலாம் அதான் நான் போய் சும்மா நின்று சொல்லி கொடுக்கேன் தேய். ஓஹோ ஹோட்டல் கடை இழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சோ அதனாலதான் நீ போறேன்னு சொல்றியோ அது என் கடை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீலாம் எனக்கு விளக்கம் சொல்லக்கு வராண்டா விளக்கம் கேட்க வராண்டா. ஏன் மாமனாரும் மாமியாரும் காசு தரலனா நீ ஹோட்டலே ஆரம்பிச்சிருக்க மாட்டே அதை ஞாபகம் வச்சுக்க. அவிய எங்க அத்தை நான் வாங்குவேன் கொடுப்பேன் அதை ஒண்ணா நீ கேட்காத. அது மட்டும் இல்லாம வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தாச்சு. அவிய மட்டும் ரூபா தரலன்னா உனக்கு அந்த ஹோட்டல் வந்திருக்குமா? இங்க பாரு நீ எல்லாம் இதை கேட்க வேலை வச்சுக்கிடாத. இது எங்க ஹோட்டல் நாங்க நடத்துவோம் நடத்தாம இருப்போம் அதெல்லாம் நீ கேட்க கூடாது. வந்தியா உங்க அம்மை பாத்தியா போய்கிட்டே இரு இல்லனா எங்க அத்தை பாத்துக்கிட்டாவ நீ கிளம்பு. இது என்னோட மாமா வீடு நான் எத்தனை நாள் வேணாலும் இங்க இருப்பேன் கிளம்புவேன் அதை நீ கேட்க கூடாது. அதுவும் அத்தை மாமா நீ உரிமை கொண்டாடுனா நானும் உரிமை கொண்டாடுவேன். உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? எங்க அத்தை மாமாட்ட தான் 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கா இவ. அதுக்குள்ள ஹோட்டலே இல்லனா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. ஆடு நனைதே நீ ஓனா எழுதிச்ச அந்த கதையா தான் இருக்கு. எங்க அத்தை மாமா வருத்தப்பட்டா நான் பதில் சொல்லிடுவேன். நீ ரொம்ப அழுவாத வருத்தப்படாத போ. ஏய் எங்க அத்தை மாமாவோ நீ கேட்ட உடனே 3 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து உன் கையில தந்தாங்க. அதுக்கு நீ வட்டி தந்தியா? நல்லா சம்பாரிச்சல 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா தந்தியா? கொடுத்த காசை தானே அப்படியே எடுத்துட்டு வந்து திரும்ப தந்த. நீ எல்லாம் வாய் பேசாத. இங்க பாரு எங்க அத்தை மாமாவனும் எனக்கு வட்டிக்கு தரல. நான் போய் கடனா கேட்டேன் அவங்க தந்தாவ நான் திருப்பி கொடுத்தாச்சு. இதுல வந்து நீ மூக்க நுழைக்காத. நீ அந்த வீட்டுக்கு நேத்து போனவ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நீ நேத்து வந்தவ. என்னையும் எங்க அம்மாவையும் வெளியே போன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் சொல்லுவேன் இது என் புருஷ வீடு. அதே மாதிரி நானும் சொல்லுவேன் அது என் புருஷ வீடு. இருந்துட்டு போட்டோம் நீ அங்க போயிரா எதுக்கு இங்க வந்து கிடக்கா? இது என் மாமா வீடு நான் இங்கேயே இருப்பேன். யாரை நீ கேட்க கூடாது. ஐயோ ரெண்டு பேரும் சண்டை விடுங்க. பிரியங்கம்மா நீ ரூமுக்கு போ. எம்மாடி மார்மாவளே நீ ஒரு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமா போ. ஏதே இவ எப்படிலாம் பேசுற பாருங்க தே. நான் எங்க அத்தைட்ட போய் ரூபா வாங்கிட்டு வந்ததுல இவ குத்தி காமிச்சிட்டு இருக்கா. எங்க அத்தைக்கு இவ பேசி தெரிஞ்சா அவில ஏசுவாவே இவள. நான் வாங்கின பணத்தை கொடுத்தாச்சு அதுக்கு கூட எதுக்கு பேசியா? இவ இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது தே போ சொல்லுங்க. போக முடியாது நாங்க இங்க தான் இருப்போம்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. எப்படி பேசிட்டு போற பாருங்க தேய். வீடு மாவளால ஒண்ணும் சொல்ல முடியாது. சொன்னா சொந்தங்கள் விட்டு போயிடும். வேறவும் மாமா வேற வார்த்தைப்படுவாவே. அதனால எதுவும் சொல்லாதம்மா. நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுப்போ. ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்கே அவளுக்கு. இதனால தான் எங்க அம்மா வீட்ல இருக்கலாம்னு இருந்தேன். வேற மனசு கேட்காம தான் இங்க வந்து நிக்கேன். சரிம்மா உள்ள போ. இவ ஒரு பக்கம் பேசியா அவ ஒரு பக்கம் பேசியா ரெண்டு பேரும் ரெண்டு தூவமா இருந்தா என்ன செய்ய முடியும்? சரி தேய் எடுங்க குடுங்க நேரம் ஆகுது. என்னத்தை எடுக்கணும் என்னத்தை குடுக்கணும் கமரி? நீ மட்டும் ஒரு வித்தியாசமா பேசிட்டு தீரி. ஒரு வித்தியாசம் இல்ல விசேஷம் இல்ல தேய் நீங்க பேசினபடி நடந்துக்கிடுங்க அது போதும் எனக்கு. என்ன பேசுனே?
ஏத்தேய் சரோஜா வீட்டுக்கு வந்துட்டா ஞாபகம் இருக்கா இல்லையா? பேசுனபடி நடந்துக்கிடுங்க தேய். பெரிய ஆளா இருந்துட்டு இப்படிலாம் சமாளிச்சு விடாதுங்க. எடுங்க எடுங்க கொடுங்க கொடுங்க நேரம் ஆகுது. என்னது குமரி? ஏத்தேய் 10,000 ரூபாய் பட்டு. சரோஜா இன்னைக்கே வீட்டுக்கு வந்துட்டா என்ன சொன்னீங்க நீங்க? 10,000 ரூபாய் பட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிய. அதுக்குள்ள மறந்து போச்சோ? என்னையால் தான் அவ திரும்ப வந்து வீட்டுக்கு வந்திருக்கா தேய். குமரி அந்த பிள்ளை என் மேல இருக்க பாசத்துல வீட்டுக்கு வந்திருக்கா. என்கிட்ட அவ சொல்லிட்டு போறா. அவ ஒண்ணு நீ சொன்னதுக்காக வரையில. எனக்காக வந்திருக்கா. என் மேல பாசம். பாசமல்ல ஒரு பாயசமல்ல தேய். என் சொல் பேச்சு கேட்டுதான் அவ வந்திருக்கா. வேணும்னா நீங்க அவட்டே போய் கேட்டுக்கிடுங்க. எனக்கு தர வேண்டியது தந்துட்டு போங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான் அதெல்லாம் செய்ய முடியுமா? என்னது பேச்சுக்கா? என்னமோ நான் சொல்றதான் செய்வேன் செய்யறதான் சொல்லுவேன். நீ எல்லாம் பொய்யா? நானே என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றேன். அதுக்கு பிறகு பாத்துக்கிடுவோம். குமரி போய் வேலைய பாரு. அதுக்கு பிறகு ஏதா இருந்தாலும் பாத்துக்கிடுவோம். அட அத்தை வாங்கி தரேன்ட்டு எப்படி போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு போறவன்? விட மாட்டேனே. 10க்கு பதிலா 20 கேட்பேன். வாங்கி தராம எங்க போறவன் நானும் பாக்கேன். எங்க அம்மாவை பார்த்து என்ன வார்த்தை கேட்க நீ? மரியாதை கெட்டுறோன்னா என்ன அர்த்தம்? உங்க அம்மா எப்படி பேசுனாங்க தெரியுமா? என் அம்மாவை வா போன்னு பேசுறாங்க. அதுக்கு எங்க அம்மாவை நீ அப்படி பேசுவியோ? அது அவங்க பிரச்சனை. எப்படி வேணாலும் பேசிட்டு போறாங்க. நீ எதுக்கு எங்க அம்மாவை அப்படி பேசுற? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? மரியாதை கெட்டுறோன்னா என்ன அர்த்தம்? எங்க என்ன ஒருக்கா எங்க அம்மாவை பேசி பாரு. நீ பேசுற வாய உடைச்சிடுறேன். அப்போ நீ உங்க அம்மா பேசுறது சரின்னு சொல்றியோ? உங்க அம்மா எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுறாங்க. நீ எங்க அம்மாவை பேசுறதை விடவா? மாப்ள என் பிள்ளை ஏதோ தெரிஞ்சு தெரியாம பேசுது மாப்ள. மன்னிச்சிருக்க மாப்ள. நீங்க பேசாதீங்க. அப்புறம் உங்களை ஏதாவது நான் பேசிடுவேன். எதுக்கு இப்ப எங்க அம்மாவை பேசுறா? தப்பு செஞ்சது உங்க அம்மா. உங்க அம்மா தான் எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுனாங்க. நீ அவங்கள ஒண்ணும் கேட்காம எங்க அம்மாவை எப்படி பேசுற? ஒழுங்கு மரியாதையா உங்க அம்மாவை எங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்லனா எங்க அம்மா இந்த வீட்ல இருக்க மாட்டாங்க. யார் உங்க அம்மாவை இங்க இருக்க சொன்னது? வெளியே போக சொல்ல அவங்கள. எதுக்கு நீ இப்படி பேசுற? அப்படிதான் பேசுவேன். உங்க அம்மாவை வெளியே போக சொல்லு. ஷை நீ உங்க அம்மா மாதிரி தான் இருக்க. நீ மட்டும் எப்படி? நீ உங்க அம்மா மாதிரி தான் இருக்க. உனக்கும் உங்க அம்மாக்கும் மரியாதைனா என்னன்னே தெரியாது. உங்க அம்மாக்கு மட்டும் ரொம்ப நல்லா தெரியுது. உங்க அம்மாங்கிறதுனால ரொம்ப சப்போர்ட் பண்றியோ? இல்லனா நானே எங்க அம்மா உங்க வீட்ல வந்து இருக்கிறதுனால இப்படி பேசுறியா? தப்பு செஞ்சது உங்க அம்மா. எங்க அம்மாவும் மரியாதை இல்லாம பேசுனது உங்க அம்மா தான். அவங்கள சத்தம் போடுறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. என்ன எங்க அம்மாவை பேசிட்டு இருக்க? இங்க பாரானு, இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்க பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். உன் பேச்சு எதுவுமே சரியில்லை. மாப்ள வேண்டாம் மாப்ள. என்னால உங்க குடும்பத்துல சண்டை வேண்டாம். நீங்க என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க எங்க அம்மாவை பேச வேண்டிய வார்த்தையா பேசுனீங்க. கொஞ்ச நஞ்ச மரியாதை வச்சிருந்தேன். இன்னைக்கு அதுவும் போச்சு உங்க மேல. இங்க இருந்து மரியாதையா உங்க வீட்டுக்கு போயிருங்க. இதுக்கு மேல உங்களுக்கு இங்க இடம் கிடையாது. இங்க பாருன்னு, நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க அம்மா இங்க இருந்து போக சொல்லு. இவங்க இங்க இருக்கதா இருந்தா உனக்கு இங்க இடம் கிடையாது. சரியா சொன்ன பிரவீனே. இதுல முதல்ல இந்த வீட்டை விட்டு தோர்த்து. வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பேச்சு சரி கிடையாது. நானும் கண்ணால பார்த்து காதாலும் கேட்ட பிறகுதானே எனக்கும் தெரியுது. என்ன கேட்ட அப்படி? நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன். உங்க அம்மா பேசுனதான் சரியில்லை. நீ எதுக்கு எங்க அம்மாவை குறை சொல்லிட்டு இருக்க? இங்க பாரானே, உங்க அம்மா பேச்சு சரியில்லை. அவ்வளவுதான் சொல்ல முடியும். மரியாதையா உங்களை வெளியே போக சொல்லு. முடியாது. எங்க அம்மா இங்கதான் இருப்பாங்க. அவங்களை இங்க இருக்க சொல்றதுக்கு நீ யாரு? இது என்ன உன் வீடா? அப்படின்னா உன் வீடு என் வீடுன்னு பிரிச்சு பேசுறியோ? நான் பிரிச்சு பேசல. இன்னைக்கு பிரிச்சு பேசுற மாதிரியே உங்க அம்மா பேசிட்டாங்க. எல்லாத்தையும் காதுல கேட்டதுனால தான் நான் இந்த அளவுக்கு பேசுறேன். இல்லனா நான் இப்படி பேசுறவன் கிடையாது. மரியாதையா உங்க அம்மா வெளியே போக சொல்லு. உங்க அம்மா மரியாதை எல்லாம் பேசுனதுனால தான் எங்க அம்மா ஏதாவது பேசியிருப்பாங்க. இல்லனா எங்க அம்மா அப்படிலாம் பேச மாட்டாங்க. உங்க அம்மா என்னையும் ஒரு நாள் மரியாதையா பேசுனது கிடையாது, நடத்துனதும் கிடையாது. எங்க அம்மாவை மட்டும் மரியாதையா பேசியிருப்பாங்க, நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறியோ? எங்க அம்மா மேல எந்த தப்பும் இருக்காது. உங்க அம்மா மேலதான் எல்லா தப்பும். ஒழுங்கா எங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்லனா என்னடி பண்ணுவ? மன்னிப்பு கேட்கலனா நானும் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அப்படியா? உன்னை யாரோ இந்த வீட்டுல இருன்னு கெஞ்சல. விருப்பம் இருந்தா உங்க அம்மாவை போக சொல்லிட்டு நீ இந்த வீட்டுல இரு. இல்லையா உங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்பு. சே நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த வீட்ல ஒரு நாள் கூட என்னால நிம்மதியா வாழவே முடியல. இங்க இருக்கிறத விட வேற எங்கேயாவது போறதே எனக்கு நல்லது. நீயும் வேண்டாம், இந்த குடும்பமும் எனக்கு வேண்டாம். மரியாதை இல்லாத வீட்ல நான் இருக்க மாட்டேன். நீயும் உங்க அம்மாவோ எங்க அம்மாவை மரியாதை இல்லாம நடத்தின பிறகு நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அனுஷ்கா அப்படி சொல்லாதமா. நீ இந்த வீட்ல இருமா. அம்மா மட்டும் போறமா. நீ சும்மா இருமா. இங்க இருந்தா எனக்கும் மரியாதை
ஒண்ணு நோக்க அடக்கி பேசு. இப்படிதான் பேசுவேன். உங்க எல்லாருக்கும் என்ன மரியாதை? நீங்களாம் மனுஷங்களா? வாழ வந்த என்னைய ஒரு நாள் கூட நிம்மதியா அந்த வீட்டுல வாழ விட்டதில்ல உங்க அம்மா. எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீ இன்னைக்கு உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ற. என்னைய போன்னு சொல்லிட்டல. இதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? போன தடவை நான் வீட்டை விட்டு போனப்போ நீ தானே கெஞ்சி கெஞ்சி வா வான்னு சொல்லி கூப்பிட்ட. இனி எப்படி கூப்பிட்டாலும் நான் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். உனக்கு ஒரு குட் பை, இந்த குடும்பத்துக்கு ஒரு குட் பை. நான் போய் நகை துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறேன். அனுஷ்காமா சுமேர்மா வா போவோம். அனுஷ்காமா சரி, ஆத்தாலும் மவளும் போய் தொலையட்டும். இதுக்கு மேல இவ உனக்கு வேண்டால. என்ன பேச்சு பேசிட்டு போற பாரு. இவெல்லாம் ஒரு பொண்ணு. இவளெல்லாம் என்ன இந்த வீட்டு பக்கமே சேர்த்துடக்கூடாது.